ஓம் சரவணபவ. உட்பகை வெளிப்பகை என இருவகை பகைகளையும் அழிக்கக்கூடிய சக்தி கொண்ட வேலின் திறத்தை நாம் வேல்மாறலை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட வேலானது நமக்கு என்றும் துணை இருக்கும் என்று நாம் வேல்மாறலில் ஒவ்வொரு பாடலையும் படித்து வருகின்றோம். அதில் ஒரு பாடல், வேலானது எத்தனை வேகமாக சென்று கோபமான அந்த அசுரர்களை அழித்தது என்று பாடல் கூறுகின்றது. வேல்மாறலை பொறுத்து அதற்கு பின்னால் திருத்தணியில் உதித்தரும் பாடலையும் நீங்கள் சேர்த்து படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதன் முழுதாக பொருள் விளங்கும். சினத்தவனர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தேறி கடித்து விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உலத்திலரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. சினத்து அவுணர் கோபத்துடன் அசுரர்கள் எதிர்த்த ரணகளத்தில் எதிர்த்து வரக்கூடிய போர்க்களத்தில் வெகு குறைத்தலைகள், அதாவது வெட்டப்பட்டு கிடக்கக்கூடிய குறைத்தலைகள், தலையை மட்டும் வீழ்த்தி கிடக்கக்கூடிய அந்த தலைகள் சிரித்து, அந்த தலைகள்லாம் கீழே கிடந்து சிரிக்குதான். எனக்கு நான் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தேன், நான் இப்போ எப்படி ஆயிட்டேன் பாரு, இந்த அசுரர்களோடு சேர்ந்து நான் எப்படி ஆயிட்டேன் பாருன்னு அந்த தலைகள் சிரிக்கும் அளவுக்கு எயிறு கடித்து, பற்களை நரநரன்னு கடித்து விழித்தளர மோதும், தன்னுடைய விழித்தவாறு அவைகளெல்லாம் அலர்கின்றனவாம். அப்படி அலர்வம் அந்த அளவிற்கு மோதுமாம். மோதி அவர்கள் இந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்கின்றது. எது? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. அந்த வேலானது அந்த தலைகளுடன் மோதி அவர்களுக்கு அந்த நிலையை ஆக்கியிருக்கின்றது. அப்படி முருகப்பெருமானை துதிக்கும் அடியார்களுக்கு ஒரு துயரம் என்றால் வேலானது இதே வேகத்துடன் வந்து மோதும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட அற்புத சக்தி படைத்த முருகனின் வேல்மாறலை நாம் படிக்கும் பொழுது, இந்த வேலினுடைய ஆற்றலை நாம் படிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு தைரியமும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் வருகின்றது. அந்த நம்பிக்கையோடைய நாம் காரியங்களை செய்து நம்மால் வெற்றி பெற முடிகின்றது. பல காரியங்களில் நம்மால் சாதிக்க முடிகின்றது. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான வேல்மாறலை படித்து அனைவரும் பயன்பெற வேண்டும். நன்றி.